மோதிரம் செய்யறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, ஷேப் ஸ்டோன்ஸ், ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன். ஜெம் ஸ்டோன்ஸ், சில்வர், பழைய என்னுடைய ரிங்கு எல்லாமே ஒரு 3 ரிங்கு, அதை உருக்கி செய்யுங்க, சில்வருக்கு ஈடு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவன் கடைசியில் ஸ்டோனை எல்லாத்தையும் உடச்சி அந்த ஜெம் ஸ்டோனும் இதாக சில்வரும் போயிடுச்சு. 7 மாதம் டைம் வேஸ்ட் பண்ணி ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் உடச்சி நாசமாக்கி அந்த தருதலைக்கு வேலையே தெரியாது போல இருக்கு. அந்த தருதலை பையனுக்கு வேலையே தெரியாதாட்டு இருக்கு. கொடுத்தப்பே என்ன சொல்லியிருக்கணும், இல்ல இவன் ஆர்டர் எடுக்கும் போது, அதாவது இந்த ரிங் வந்து இந்த மாடல்ல வேணும், நீங்க எந்த மாடல் வேணா கொடுங்க, நாங்க 1 மாசத்துல பண்ணி கொடுத்துருவோம், அதெல்லாம் சாதாரணம், அச்சு போட்டு பண்றது அதெல்லாம் ரொம்ப சாதாரணம், நாங்க வந்து பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னா. 7 மாசம் கேட்டா என்ன சொல்றான், எப்ப கேட்டாலும் அது வந்து இதுதான். கடைசியா ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷா கேட்கும் போது தான் சொல்றான், அந்த டிசைன் வந்து ரொம்ப இதா இருக்குது, அது பண்ண முடியல, மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றேன் அப்பயும், பரதேசி நாய, அந்த டிசைன் கஷ்டமா இருந்தா விட்டுரு, சாதாரணமா மோதிரமா கூட பண்ணி கொடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ரிங்கு வேணும், அது ஜெம் ஸ்டோன் அந்த டைமுக்கு போடணும். அந்த எத்தனை டைம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அவன் இஷ்டம் இல்ல, நான் அது செஞ்சுதான் கொடுப்பேன் அப்படின்னு. நீங்க சைக்கோ அவன், எனக்குலாம் அவனை அந்த துண்டு துண்டா வெட்டணும் போல இருக்கு. ஏன்னா நான் வந்து இப்ப கஸ்டமர், நான் வந்து எனக்கு என்ன வேணுமோ அந்த டிசைன் நான் வந்து ஓகே, அது பண்ண முடியலன்னா விட்டுருங்க, வேற பண்ணுங்க, சாதாரணமா பண்ணி கொடுத்துருங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற புரியவே மாட்டேங்குது. இந்த தருதலை எதுக்குதான் தொழில் பண்றானே தெரியல. இந்த தருதலை தொழில் இவனெல்லாம் என்னமோ பெரிய புடிங்க மாதிரி நாங்க 1 மாசத்துல செஞ்சு கொடுத்துறோம், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரணம் அப்படின்ட்டு வாங்கிட்டு போனான் பையன். படிச்சு சொல்றேன், டைம் ஆக்காதீங்க, எனக்கு ரிங்கு வேணும், அந்த டிசைன் முடியலன்னா அப்பயே சொல்ல வேண்டியதானே. வாயில டிசைன் இது கஷ்டமா இருக்குங்க, பண்ண முடியாதுன்னா சரி வேற டிசைன் ட்ரை பண்ணுங்க, வேற டிசைன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இவன் பொருந்துவேன், நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு துண்டா வெட்டணும் போல இருக்கு எனக்கு. அவங்க ஒரு 20-22 ஆயிரம் நஷ்டம். ஜெம் ஸ்டோன்ஸ் 4 ஜெம் ஸ்டோன், ஒவ்வொரு ஸ்டோனு ரேட்டு 3 ரிங்கு வெள்ளி, 3 ரிங்கு எப்படி பார்த்தாலும் அது ஒரு 100 கிராம்னு வச்சுக்கோங்க. 1 கிராம் 80 ரூபாங்க இன்னைக்கு, 1 கிராம் 80 ரூபா, 3 ரிங்கு அதுவும் போச்சு. கல்ல எல்லாத்தையும் உடச்சிட்டானுங்க. தொழில் தெரிஞ்சா பண்ண வேண்டியதான, தொழில் தெரியாது போல இருக்கு. காசு நஷ்டமா வைக்கிறான்.